டாக்டர் சர்ஜரிக்கு அப்புறம் பிசியோதெரப்பி கம்பல்சரி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கட்டாயம் வேணும். ஏன் அப்படின்னா, சர்ஜரி எப்படி முக்கியமோ, அதுக்கு ஈக்குவலா முக்கியம் தான் வந்து இந்த மசில் பவர் இம்ப்ரூவ்மென்ட் பண்றதும், அந்த காலோட மூவ்மெண்ட்ட இம்ப்ரூவ் பண்றதும். ஏன்னா, மசில் பவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணா தான், அவங்க கால ஊனி நல்லா நடக்க முடியும். அதுக்கான வலு இருக்கும். மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆனா தான், அவங்க வந்து நடக்கிறதுக்கும், சேர், ஸ்டூல் எல்லாம் உட்கார்றதுக்கும், ஈவன் டாய்லெட் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்லாம் உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ, மசில் பவரும் இம்பார்ட்டன்ட், மூவ்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ, இந்த 2மே குடுக்கறது தான் பிசியோதெரபி. நம்ம சர்ஜரி பண்ணி அந்த மூட்ட மாத்திட்டு, நான் செயற்கை மூட்டு வச்சாலுமே கூட, இந்த பிசியோதெரபியோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா, உங்களால நார்மலா சீக்கிரமா நடக்க முடியும். சீக்கிரம் மசில் பவர் இம்ப்ரூவ் ஆகும், சீக்கிரமா நடப்பீங்க. மூவ்மெண்ட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ, உங்களோட கான்ஃபிடன்ஸே வந்து நல்லாருக்கும். சரி, நிறைய பேரு வலிக்காக வேண்டி என்னன்னா, வலின்னு சொல்லிட்டு கால சரியா மடக்க மாட்டாங்க. கால அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. ஸ்டிஃப்னஸ் எல்லாம் வரும். ஸோ, அந்த மாரி சூழ்நிலைகள்ல பிசியோதெரபிஸ்ட் பண்ணக்கூடிய வேலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து அந்த கால கொஞ்சம் கொஞ்சமா பிசியோ குடுத்து நார்மலுக்கு கொண்டு வந்துருவாங்க.